கிருஷ்பத்தே நேரடியாகவே ரோகிணி கிட்ட விஜயா கிட்ட கேள்வி அதிர்ச்சி கொடுத்த முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் கிருஷ்ஷை தத்தெடுக்க போகிற விஷயத்தை பற்றி முத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்ல இதை கேட்டு கோவமான விஜயா ரோகிணி கிட்ட கிருஷ் பற்றி கேட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த வாரத்தில் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போத்துலேருந்தே ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. காரணம் ரோகிணியோடைய மகன் கிருஷ்ஷை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் முத்துவும் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் கோவிலில் சீட்டெழுதி போட்டு பார்த்ததுல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தான் முடிவு வந்திருக்குது. ஆனாலும் அதையும் மீறி முத்து கிருஷ்ஷை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவில் வீட்டில் அதை பற்றியும் பேசுகிறாரு. இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏற்கனவே கிரிஷ் அந்த பாட்டி அம்மாவோட மகனோட பையன் கிடையாது, அந்த பையனோட அத்தை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அவனோட அம்மாவே. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே பிடிக்காத ஒரு பணக்காரரோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பணக்காரர் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே செத்து போயிட்டாராம். அதனால் அந்த பொண்ணு கிரிஷை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பற்றின விஷயங்களை பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு வீட்டில் சொல்கிறாரு. இதை கேட்ட மனோஜ், அந்த பொண்ணு கிருஷ்ண மகனாக ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த பொண்ணு தனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறத யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த உலகத்தையே ஏமாற்றிக்கிட்டு தானே இருப்பா. ஒருவேளை அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூட முயற்சி பண்ணுவாள். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த கேனையை எங்கே இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் தான் அந்த கேனையை அப்படிங்கிறது தெரியாமலேயே மனோஜ் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து பேசின முத்து, நாங்கள் கிருஷ்ணை தத்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு விஜயா கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பையனை தத்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜயா கோவப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ரோகிணி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ரோகிணி வந்ததும் விஜயா, வாமா ரோகிணி, நம்ம வீட்டுக்கு கட்டு போட்டுட்டு ஒரு பையன் வந்தானே, அந்த பையனை இவங்க தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்து, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த பையனோட பாட்டி சம்மதம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தத்தெடுத்து வளர்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாமல் திணறிக்கிட்டு நிற்கிறாங்க. இதுக்கு ரோகிணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் வழக்கம் போலவே இந்த முறையை ரோகிணி தப்பிச்சிடுவாங்களா, அப்படி இல்லைன்னா தன்னோட அம்மா மூலியமாக கிருஷ்ணை தத்தெடுக்கிற முயற்சிக்கு தடை சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏற்கனவே தன்னுடைய அம்மா கிட்ட இனி முத்துவும் மீனாவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படியே அவங்க வந்தால் நீ மூஞ்சி கொடுத்து கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால் அடுத்த வாரத்தில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி அப்கமிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா உங்களுக்கு எதனா கெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.